இப்போது நமது தமிழ் பசு நெய்யை வீட்டிலிருந்தே அமேசானில் வாங்கி மகிழுங்கள். மல்லி 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 மல்லி. என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சிரிக்கிற? பைத்தியம் எனக்கு இல்ல, உனக்கு தான். நான் ஏன் உன் மேல கெமிக்கலை ஊத்த போறேன்? என் மூஞ்சி தான் நாசமா போச்சு. நான் கட்டிக்க போறவ மூஞ்சாச்சும் அழகா இருக்க வேண்டாமா? நான் கை வைக்க போற இடமே வேற. லட்டு மாதிரி என் கையில அந்த விஜய் இருக்கான். என் மூஞ்சி இன்னைக்கு எப்படி இருக்கோ, எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? பரவாயில்ல பரவாயில்ல, உன் விஜய் மூஞ்சும் அதே மாதிரி ஆகும். அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோ. வேண்டாம் திரு, அப்படி எதுவும் பண்ணிடாத. ஏன் அப்படி எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்ற? நீ உன் விஜய பார்த்துதானே ஆகணும். நம்ம கல்யாணத்துல உன்னை விட்டு கொடுக்க போற அந்த விஜயும் உன்னை கட்டிக்க போற நானும் ஒரே மாதிரி இருப்போம். இருக்குடி உனக்கு. அவ்வளோ ஈஸியாலாம் இதை விட்டுட்டு போக முடியாது மல்லி. உன்னை விடவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். என் மூஞ்சி இன்னைக்கு எப்படி இருக்கோ, உன் விஜய் மூஞ்சும் அதே மாதிரி ஆகும். அம்மா, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சூப் மல்லி. டாடா, அம்மா கண்டுபிடிக்கிட்டோம். அம்மா என்ன சூப்புன்னு கண்டுபிடிங்க பாப்போம். தெரியல வெண்பா. நல்லா யோசிங்கம்மா. வெண்பா குட்டி, யோசிக்க சொன்னா மல்லியம்மா யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அதுக்குள்ள சூப்பும் ஆறி போயிடும். நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம். என்ன டாடா? மல்லியம்மா முதல்ல குடிக்க சொல்லுவோம், அப்புறம் என்னன்னு கண்டுபிடிக்கிட்டோம். ஓகே ஓகே. அப்பனா அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே. சரி இந்தாங்கம்மா. வேண்டாம் வெண்பா. வேணாமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. குடிங்கம்மா. உங்களுக்காக ஸ்பெஷலா நானும் டாடாவும் செஞ்சிருக்கோம். வேண்டாம்மா. என்ன விளையாடிட்டு இருக்கியா? என்னோட ரிஸ்கால உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த நிலைமையில இந்த மாதிரி சூப் குடிச்சாதானே உன் உடம்பு சீக்கிரம் சரியாகும். சொன்னா கேளுங்க. வேண்டாம், எனக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. வெண்பா குட்டி, நீயே சொல்லு. அம்மா பார்க்க பழைய அம்மா மாதிரியா இருக்காங்க. இல்ல டாடா, வீக்கா இருக்காங்க. வெண்பாவே சொல்லியாச்சு, நீ குடிக்க போறியா இல்லையா? அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக குடிங்கம்மா. கம்பல் பண்ணாதீங்க. வேண்டான்னு சொல்றேன்ல. உங்களுக்கு ஒரு நாயம், எனக்கு ஒரு நாயமாமா. நான் வேணான்னு சொன்னா விடுவாங்களா டாடா? என்னை கம்பல் பண்ணி சாப்பிட்டே ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களை மட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டு போகணுமா? மல்லி, இப்படி கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, அப்புறம் வேணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்க. இதே நாட்டுக்கோழி சூப்பு சூப்பரா இருக்கும். அச்சோ, சொல்லிட்டீங்களே டாடா. ஷோ, சாரிமா. வெண்பாக்கு கொடுங்க, அவளுக்கு உடம்பு வைக்கவே மாட்டேங்குது. எனக்கு அங்க இருக்குமா. ஆமா மல்லி, கிச்சன்ல நாங்க ஆற வச்சுட்டு வந்திருக்கோம். நீ முதல்ல உட்காரு. செட் வா, உட்கார். கம் ஆன், உட்கார். வெண்பா கூட. வேண்டாங்க. வெண்பா குட்டி, அம்மா ஸ்டைல்லே சொல்லி குடிக்க வைப்போமா? இப்ப பாரு, கவனி மல்லி. இதுல மெக்னீசியம், விட்டமின் B5, B6, முக்கியமா அந்த 85% ஹை புரோட்டீன் இதுல இருக்கு. அப்புறம் ஆல் டைப் ஆஃப் குட் ஃபேட்ஸும் இதுல இருக்குமா. இது கிடைக்காம உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நீ வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா குடி. முழுசா குடிச்சு முடிக்கணும். நிஜமாவா டாடா? சும்மா. சரி, இந்த குடி. சொல்லு வெண்பா, சொல்லு. ப்ளீஸ் மல்லியம்மா, எனக்காக குடிங்களே. குடி. நல்லா இருக்கா? தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் சொல்ற அளவுக்குலாம் நான் எதுவும் செய்யல மல்லி. இந்த பாரு,
நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன், உனக்கு எதுவும் நடக்காதுன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல. ஆனா நான் என்னோட ப்ராமிஸா காப்பாத்த முடியல. இதுக்கெல்லாம் நான் தான் சாரி கேட்கணும். யாரும் யாரையும் காப்பாத்த முடியாதுங்க. மேல இருக்கிறவன் தான் முடிவு பண்ணணும். அப்படி முழுசா சொல்லிட முடியாது மல்லி. மேல இருக்கிறவன் நேரா செய்ய முடியுமா? அதுக்காக தானே சுத்தி சொந்த பந்தம் மனுஷங்களை வச்சிருக்கான். அதென்னவோ வாஸ்தவம் தாங்க. மல்லி, என்னால உனக்கு நிறைய பிரச்சனை. முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் பிரச்சனை இருந்தது. இப்போ வெளியில இருந்தும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. உன் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டா. கடமைக்காக செய்யறதுக்கும் பாசத்துக்காக செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மல்லி. நீ காட்டுற பாசத்தை நானும் காட்டணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக குடி. இந்தா. ஆ கொல்லாத கண்ணார தாக்குற ஆள கண்டேனே கண்ணார தேவத போல அடி மின்னல் செஞ்ச ஜன்னலொளி நீ கண்ணே உன்னை தேடி வந்த சொந்தமடி நான் கண்ணே பச்சை புள்ள முத்தம் போல நெஞ்சுக்குள்ள வந்தாயே அடகாத்து வச்சிருக்கேண்டி கொல்லாத கண்ணார தாக்குற ஆள கண்டேனே கண்ணால தேவத போல. என்னாச்சு மல்லி? ஆ, ஆ? எங்க அம்மா கூட என்னை இப்படி பார்த்துட்டு இல்ல விஜய். எனக்கு இத எப்படி வார்த்தையால சொல்றதுன்னு தெரியல. சில நேரம் வாழ்க்கையில வார்த்தையெல்லாம் தீந்து போய் கண்ணு மட்டும் பேசும்ல, அப்படிதான் இப்ப எனக்கு தோணுது. மல்லி, எமோஷன் ஆகாத மல்லி. நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும், சரியா? அம்மா, இந்த சூப்பை நாங்க எப்படி பண்ணோம் நீ கேட்கவே இல்லையே. டாடா டாடா நான் Okay. சொல்றேன். ம். நான் தாம குக்கிங் வீடியோ பத்தி எல்லாமே சொன்னேன். டாடா செஞ்சாரு. கிரெடிட் எங்க ரெண்டு பேருக்குமே கொடுக்கணுமா? சரி, எப்படி இருக்கு மல்லியம்மா? சூப் மாதிரியே நல்லா இருக்கு வெண்பா குட்டி. அம்மா, டாடா விசில் போட சொன்னா வாயாலே விசில் அடிக்கிறாருமா. ஐயோ, என்ன வேண்டாம். சரி சரி, அதெல்லாம் விடு. இதுல நான் என்னென்ன இன்கிரிடியன்ஸ்லாம் போட்டேன் நீ சொல்லு. அதெல்லாம் விட இதெல்லாம் நான் எப்படி தட்டி தட்டி போட்டேன்னு அம்மா கிட்ட எடுத்து சொல்லுமா. அப்பாவை பத்தி இன்னும் ரொம்ப பெருமையா சொல்லு. அதுக்கு முன்னாடி அம்மாக்கு ஒரு ஹேண்ட் டவல் எடுத்துட்டு வரியா? ஓகே டாடா. ஓகே. நம்மளே, நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு கண்டுபிடிச்சியா? சூப்ல நீங்க என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. கிச்சன்ல இருக்கிற ஐட்டங்களை விட நான் சீக்கிரம் குணமாகணுங்கிறதுக்காக இதுல நீங்க போட்டிருக்கிற உங்க அன்பு, அக்கறை, பாசம் அததான் ஸ்பெஷலா நினைக்கிறேன். இங்க பாரு மல்லி, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, சரியா? இந்த வீட்டை விட்டு போற கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு நீ எப்பவும் நினைக்காத. உன் கல்யாணத்தை நான் தான் முன்ன நின்னு நடத்துவேன். அப்புறம் அதுக்கான எல்லா செலவையும் நான் தான் பார்ப்பேன், சரியா? கல்யாண செலவு மட்டும் இல்ல, உன் டெலிவரி செலவு, குழந்தையோட படிப்பு செலவு, இப்படி எல்லாம் செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். டாடா. வெரி குட். அம்மா கிட்ட கொடுத்துருங்க. சரி மல்லி, நம்ம இப்படி பேசி பேசியே சூப் நல்லா ஆறி இருக்கும். நீ சூப்பை குடி, நான் போய் வெண்பாக்கு சூப் கொடுக்குறேன். வாங்க வெண்பா குட்டி. அம்மா மிச்சக்காம குடிச்சிரணும். Come on, let's go. Yeah. விஜய நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். இந்த மல்லி அதையும் இதையும் சொல்லி அவன் மனச கலைக்க முயற்சி பண்ணுவா. அதெல்லாம் ஓவர் டேக் பண்ற மாதிரி இருக்கணும் நம்ம நடிப்பு. நாம என்ன சொன்னாலும் ஆமாக்கான்னு தலையசைக்கிற மாதிரி அவனை கொண்டு வந்துட்டா போதும். கோடி கோடியா பணம் வச்சிருக்கான். எவன் எவனுக்கும் அள்ளி இறைக்கிறான். நாம கொஞ்சம் தேத்திக்கிட்டு போய் ஊர்ல ஒரு பங்களா, தோட்டம், தொரவுன்னு வாங்கிட்டு செட்டில் ஆகிட வேண்டியதான். நமக்கு செட்டில்மெண்ட் ஆன கையோட மல்லியையும் விஜயும் அத்து விட்டுறணும். அவன் நல்லாவே இருக்க கூடாது. என்ன, இதுக்கு இடையில என் புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா ஆவோன்னு குதிக்கதான் செய்வான். இப்படி பண்ணிட்டிய மல்லின்னு ஓன்னு ஒப்பாரி வைப்பான். அதெல்லாம் ஒரு காலம் செஞ்சிடக்கூடாது. விஜய் தம்பி கிட்ட மட்டும் பாசமா பேசி நம்ம கைக்குள்ள போட்டுக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுதான் இப்ப நம்ம முதல் வேலை.
வெண்பா நீ கீழே போடாமா, நான் வரேன். ம்? என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க உங்க வேலையை பாருங்க. சொல்லுங்க என்னாச்சு? அது குடும்ப பிரச்சனை தம்பி, விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, ஏன்? இஷ்டம் இல்ல தம்பி. பசிக்கணும்னா முதல்ல மனசு நல்லா இருக்கணும்ல. எங்க நல்லா இருக்கு? ஏங்க அப்படி சொல்றீங்க? மல்லி என் மேல பாசமா இருப்பா தம்பி. நானும் நிறைய விஷயத்துல அவளை திட்டி இருக்கேன். ஆனா ரொம்ப பாசமான புள்ள. ஆனா இப்ப அவ என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா. வலிய வலிய பேச போனாலும் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தம்பி. அத மெல்ல பேசி தீர்த்துக்கலாம். அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவ நிதானமா கொஞ்சம் யோசிக்கட்டும். அதை விட்டுட்டு நீங்க சாப்பிடாம இருக்கிறதால யாருக்கு என்ன கிடைக்க போகுது? மனசு வலிக்குது தம்பி. இந்த பாருங்க, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல தம்பி, எனக்கு வேண்டாம். சாப்பிட பிடிக்கல. ஏன் நம்ம வீட்டு சாப்பாடு பிடிக்கலையா? நீங்க என்ன வேணும்னு கேளுங்க, நான் செஞ்சு தர சொல்றேன். சாப்பாடு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல தம்பி. உங்க வீட்டு சாப்பாட போய் நான் குறை சொல்ல முடியுமா? விதவிதமா டேபிள் நிறைய அடுக்கி வச்சு அதுல எதை சாப்பிடுறதுன்னு தெரியாம தவிக்கிற மாதிரியில சாப்பாடெல்லாம் வச்சிருக்கீங்க. பின்ன என்னங்க பிரச்சனை? இங்க இருக்கிறது தான் தம்பி பிரச்சனையே. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல தம்பி, அங்க தெருவோட தோட்டத்துல என் புருஷனும் பிள்ளைங்களும் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் இருந்தாலாவது சொல்லிக்கிற மாதிரி பெருசா சமைக்கலனாலும் குறைஞ்சபட்சம் துவையலாவது அரைச்சு கொடுப்பேன். நான் வேற இங்க வந்துட்டேன்னா பாவம் வெறும் ஊறுகாய வச்சு 3 நேரமும் கஞ்சியும் தண்ணியுமா குடிச்சு பசிய போக்கிட்டு கிடக்குதுங்க. அவங்கள அப்படி பசியில வாட விட்டுட்டு நான் மட்டும் எப்படி இங்க நிம்மதியா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியும் சொல்லுங்க? நீங்க போய் சாப்பிடுங்க தம்பி, போங்க. இந்தாங்க புடிங்க, இதை வச்சுக்கோங்க. ஐயோ, பணம் எதுக்கு தம்பி? அதெல்லாம் வேண்டாம். நான் அப்ப பணம் வாங்குறதுக்காக என் கஷ்டத்தை சொல்றேன்னு நினைச்சிட்டீங்களா? மன்னிச்சிருங்க தம்பி, அப்படி நினைச்சு நான் சொல்லல. ஆத்தா மயில சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நான் கொடுக்கறேன்ல, இதை வாங்கிக்கோங்க. இல்ல தம்பி, வேண்டாம். வார்த்தைக்கு வார்த்தை தம்பின்னு சொல்றீங்க. உங்க தம்பி கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த பணத்தை வாங்கலன்னா நல்லா இருக்காது தம்பி. கொடுங்க. என் தம்பி நீங்க கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கிறேன். முதல்ல உங்க வீட்டுக்காருக்கு இந்த பணத்தை அனுப்புங்க. ஆசைப்பட்டதா வாங்கி சாப்பிட சொல்லுங்க. ஆ, பையனுக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லுங்க. சரிங்க தம்பி, நான் இதை அனுப்பி விட்டுடுறேன். இந்த மாதிரி தம்பி தான் கொடுத்தாருன்னு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுறேன். இப்ப நீங்க சாப்பிடலாம் தானே? இப்ப நான் சாப்பிடலன்னா உங்களை தம்பின்னு கூப்பிடுறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் தம்பி. வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். இன்னைக்கு அக்கா தான் உங்களுக்கு பரிமாற போறேன். வாங்க. சரி வாங்க. இந்த பண விஷயம் மல்லிக்கு தெரிய வேணாம். சரி வாங்க. ஏங்க என்னையா? ஆமா, என்ன? நீங்க வரீங்களா? வாங்க. என்ன ரஞ்சிதா, சாப்பிட்டீங்களா? வந்து இத்தனை நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் சாப்பிட்டியானே கேட்டிருக்க. நீ கேட்டதே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா, மல்லி கல்யாணத்தை நிறுத்தி திருவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலான்னு வைராகியத்தோட வந்தீங்க. எங்க மாமா கல்யாணம் பண்ணதும் கட்சி மாறிட்டீங்க போல இருக்கு. அப்படியே மல்லி பக்கம் சாஞ்சிட்டீங்க போல. ஐயோ, என்ன பாப்பா இப்படி சொல்லிட்ட? மல்லி மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? ஓ, அந்த திருதான் அப்படியெல்லாம் என்ன சொல்ல சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி மல்லிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணான். ஆனா ஆண்டவன் இருக்கான் கண்ணு, அவன் ஆசைய நிராசையாக்கி மல்லிக்கு இம்புட்டு பெரிய நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்திருக்கான். அவன் நல்ல மனசுக்கு விஜய் தம்பிய புருஷனா அமைஞ்சிருக்காரு. நீங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அது உண்மையாயிடும் நினைக்கிறீங்களா? திரும்ப திரும்ப சொல்றேனா? உண்மைய எத்தனை தடவை வேணா சொல்லலாம் பாப்பா. கோவில்ல முதல்ல நீங்க என்னதான் மீட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? உன்னை மீட் பண்ணனா? ஞாபகம் இல்லையே. பொண்ணு ரூம் எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு வந்து
ஒரு பொண்ணு கிட்ட விசாரிச்சிங்களே அத ஞாபகம் இருக்கா? ம். ஆ ஞாபகம் வந்துருச்சு கண்ணு. அந்த பொண்ணு ரூமுக்கு முன்னாடி ஹேண்ட்பேக்கை கையில வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தியே அந்த பாப்பா தானே நீ? நான் என்ன வச்சிட்டு இருந்தேன்ல உங்களை கேட்கல. என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.